ஸ்ரீ ரமண அருளமுதம். மாயையிலிருந்து விடுபடுவது எப்படி? மாயையிலிருந்து விடுபட விரும்பிய பக்தரொருவர் பகவான் ரமணருடன் நிகழ்த்திய உரையாடல். மாயையிலிருந்து விடுபட நீங்க அருளணும். மாயனா என்ன? உலகப்பற்று. உலகம் தூங்கும்போது இருந்ததா? அப்போ உலகப்பற்று என்ன ஆச்சு? இல்லே. தூங்கும்போது நீங்க இருந்தேள் இல்லையா? தெரியல. தூங்கும்போது நீங்க இருக்கிறதை மறுக்கறேளா? இல்லே, மறுக்கலே. அப்போ இருந்த அதே ஆள்தானே இப்பவும் இருக்கிறது. ஆமாம். இப்போ எது மாயை பத்தி கேள்வி கேட்கறது? தூங்கும்போது மனம் இல்லே. உலகமும் உலகப்பற்றும் மனசுக்குத்தான். சரியாச் சொன்னேள். உலகமும் உலகப்பற்றும் மனசுக்குத்தான். ஆத்மாவுக்கு இல்லே. தூக்கத்துல அறியாமையில் இருந்தேன். அறியாமையிலே இருந்தேன்னு சொல்றது யார்? இப்போ அறியாமையிலே இல்லையா? அப்போ அவன் ஞானியா? அப்போ தூக்கத்துல நான் பரிசுத்தமான இருப்பாயிருந்தேனா? தூங்கும்போது இருந்த நான் அல்லது அந்த நிலை எந்தச் சந்தேகமும் கேட்கலையே. அது குறை உணர்ச்சி படலே. அசுத்தமாயிருந்தேன்னு குறைபடலியே. அப்படிப்பட்ட இருப்பு எல்லாத்துலேயும் தான் இருக்கு. பிணத்திலே கூட இருக்கு. தூங்கறவனோ பிணமோ கேள்வி கேட்க மாட்டேங்கிறதே. யார் கேள்வி கேட்கறதுன்னு பாருங்கோ. நீங்கதான். நீங்க தூங்கும்போது இல்லையா? அங்கே எந்தக் குறையும் இல்லையே. பரிசுத்தமான ஆத்மானா சாதாரண இருப்புதான். எந்த பொருளோடேயும் அது சேரலே. எதையும் அறியலே. விழிப்பிலேயே அது அறியறது. இப்போ நீங்க எதை அறிவுங்கறேளோ அது ஆபாசம்தான். உபாதி எல்லாம் இருந்தாத்தான் ஆபாசம் இருக்கும். தூங்கும்போது இருக்கற அறிவோ உபாதி கலப்பில்லாதது. பரிபூரண அறிவு. தூங்கும்போது எனக்கு பிரக்ஞை தெரியலே. யார் தெரியலேங்கிறது? இப்போ நீங்க இருக்கேள்ங்கிறதை ஒத்துக்கறேள் இல்லையா? தூங்கும்போதும் இதே நீங்கதானே இருந்தேள். அதையும் ஒத்துக்கறேள். இப்போ நீங்க இருக்கேளோல்யோ அதுதான் அப்போ அந்த பிரக்ஞை. ஆத்மா தூங்கும்போது இருந்தது. அப்போ தூக்கம் ஆத்மானுபவம்னு சொல்றீங்களா? அதுதான் ஆத்மா. ஏன் அதை அனுபவமாக்கறேள்? ஆத்மா அனுபவமாகாத ஒரு கணம் இருக்கா? அப்படி ஒரு கணமாவது இருந்ததுன்னா மத்த நேரத்தை ஆத்மாவை அனுபவிச்சோம். ஆத்மானுபவம்னு சொல்லலாம். ஆத்மா இல்லாத ஒரு கணமும் இல்லை. உண்மை இப்படி இருக்கும்போது ஏன் தூக்கத்தை மட்டும் ஆத்மானுபவம்னு சொல்றேள்? இப்போவே நீங்க ஆத்மானுபவத்திலே தான் இருக்கேள். எனக்கு புரியலை. ஏன்னா ஆத்மாவை உடம்போடு சேர்த்து குழப்பிக்கிறேள். அந்தத் தவறான சம்பந்தம் போயிடுத்துன்னா ஆத்மா இப்போவே உணரப்பட்டதா ஆயிடும். மாயையிலேயிருந்து எப்படி விடுபடுறதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லலையே. பற்று தூங்கும்போது இல்லை. இப்போதான் எல்லா பற்றும் இருக்கு. பற்றோட இருக்கறது உங்களுடைய உண்மையான ஸ்வபாவம் இல்லே. அப்போ யார் பற்றோட இருக்கான்னு பாருங்கோ. யாரை பற்றறது? உண்மையான சுரூபம் தெரிஞ்சா பற்று இருக்காது. ஆத்மாவை உணர்ந்தா அனாத்மா இருக்காது. அதுதான் மாயை நீங்கிறது. மத்தபடி மாயை உண்மையிலேயே இல்லை. அதிலே இருந்து விடுபடுறதுக்கு ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்.